வணக்கம் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈக்குவேஷன் ஆஃப் ஃப்ரீ ஃபாலிங் பாடி அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன். ஸோ இதில் ரெண்டு டைப் மோஷன் இருக்குது. ஒன்று அப்வர்ட் மோஷன், டவுன்வர்ட் மோஷன். ஸோ நம்ம இதில் அப்வர்ட் மோஷனில் அசம்ப்ஷன் பண்ணிக்கோ. அப்வர்டில் பாடி மூவ் பண்ணிச்சுன்னா அது ப்ளஸ்ன்னு வச்சுக்கோம், ப்ளஸ் சைன் வச்சுக்கோம். டவுன்வர்டில் பாடி மூவ் பண்ணிச்சுன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் சைன் வச்சுக்கோம். when motion is upward, is upward direction, we take positive sign. So in the point A ன்னு வச்சுக்கோது, this is point A and this is point B. So upward motion போனுச்சுன்னா motion is positive. Upward motion is positive ன்னு எடுத்துக்கோம். So it means automatically இது upward motion positive னா downward motion is negative. இது நம்மளோட assumption. ஸோ ஒன்று பாசிட்டிவ், ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் கிடையாது. இது இப்போ பாசிட்டிவ் வச்சுக்கணும், இது நெகட்டிவ் வச்சுக்கணும். இது நெகட்டிவ் வச்சுக்கிட்டா இது பாசிட்டிவ் வச்சுக்கலாம். பட் ஜென்ரலாக கன்வீனியன்ட்டு நமக்கு ஜென்ரலாக நம்ம பாசிட்டிவ் அப்வர்டு வச்சுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் u இஸ் ஈக்குவல் டு, ஸோ இங்கே என்ன வரும், when a body is thrown upward, when a body is thrown upward, vertically upward, when a body is vertically thrown upward, பாடிங்கிறதோட பால்னு சொல்லலாம். when a ball is thrown vertically upward, vertically upward எப்படி இப்போ as per the sign convention upward motion வந்து நம்ம பாசிட்டிவ்னு வச்சுருக்கோம். ஸோ initial velocity, this is initial velocity of projection, upward motion வச்சுக்கோங்க. upward motion, for upward motion u is equal to initial velocity of projection சொல்லலாம், of projection நம்ம த்ரோ பண்ணுறோம், பால் வெர்டிக்கலாக அப்வர்ட் த்ரோ பண்ணுறோம். இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் ப்ரொஜெக்ஷன். ஸோ u எப்படி வரும், u இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஏன்னா மோஷன் வந்து இந்த பக்கம் இருக்குது. ஸோ u இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் இருக்கும். ஏன்னா அப்வர்ட் மோஷன் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ். Then what about acceleration? Acceleration is due to gravity. So minus g. ஏன் மைனஸ் ஜின்னு சொல்கிறோம், ஆக்சலரேஷன் இஸ் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு ஜி டவுன்வர்ட் மோஷனை நம்ம நெகட்டிவ்னு அசியூம் பண்ணியிருக்கோம். அப்போர்ட் பாசிட்டிவ், டவுன்வர்ட் நெகட்டிவ்னு பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்சலரேஷன் இஸ் எகெயின்ஸ்ட் த மோஷன். இட் மீன்ஸ் பாடி என்ன பண்ணணும், வெலாசிட்டி இப்படி போயிட்டுருக்கும், ஆக்சலரேஷன் இந்த பக்கம் ஆக்ட் பண்ணுது. கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி டவுன்வர்டில் ஆக்ட் பண்ணுது. அப்படி டவுன்வர்டில் ஆக்ட் பண்ணால் ஸோ ஆக்சலரேஷன் வில் பி நெகட்டிவ் சைன் அண்ட் இட் இஸ் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். இட் வில் பி டவுன்வர்ட் அண்ட் இட் வில் பி minus g. So acceleration is equal to minus g. So நம்மள்ட்ட என்ன இருக்குது, u இருக்குது, a இருக்குது. ஸோ 3 ஈக்குவேஷன்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். 3 ஈக்குவேஷன்னா v is equal to u plus at ஒரு ஈக்குவேஷன். ஸோ நம்மள்ட்ட v, what about v? v is equal to velocity at b, velocity at b which is equal to 0. ஏன் 0ன்னு சொல்கிறோம், பாடியை ஒரு பாலை த்ரோ பண்ணுற போது இனிஷியல் வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். மேலே போக 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 அந்த மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி குறையும். அட் சர்டன் பாயிண்ட் அது வெலாசிட்டி டோட்டலாக மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி 0க்கு வந்துடும். வெலாசிட்டி டைரெக்ஷன் இந்த பக்கம் தான் இருக்குது. இங்கே மேலே போக 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 அதோட மேக்னிடியூட் வெலாசிட்டி இங்கே 50 மீட்டர் பெர் செகண்ட்னா இங்கே 40, 30, 20, 10, 0. At velocity at b is equal to, that is top point, topmost point.
டாப் மோஸ்ட் பாயிண்ட் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 0 வந்துடுது. ஸோ நம்மள்கிட்ட என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்குது, v இருக்குது, u இருக்குது, a இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் என்ன, 3 ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் v இஸ் ஈக்குவல் டு u ப்ளஸ் at, s இஸ் ஈக்குவல் டு ut ப்ளஸ் half at ஸ்கொயர், இதை யூஸ் பண்ணலாம். ஆர் v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம we will use this equation, v is equal to u plus at. So this is, it means in the equation v is equal to 0, velocity is equal to 0 at topmost point, that is here this is v is equal to 0, velocity is 0, and u is equal to plus u, and a is equal to minus g into t. T we can call it as a time of ascent. இங்கேருந்து போகிறப்போ எவ்வளோ டைம் எடுக்குது, டைம் ஆஃப் ascent. இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு, ascentனா மேலே போகிறதுக்கு, மேலே டாப் மோஸ்ட் பாயிண்ட் போகிறது தான் டைம் ஆஃப் ascent சொல்லுவோம். ஸோ we can see time of ascent is equal to r g into ta is equal to u, or time of ascent is equal to u by g. இதுதான் ஃபார்முலா ஃபார் டைம் ஆஃப் அசன்ட். இங்கேருந்து பாடி இங்கே போகிறதுக்கு அது டைம் ஆஃப் அசன்ட் சொல்லுவோம். டைம் ஆஃப் அசன்ட் இஸ் ஈக்குவல் டு u பை g. இங்கே இங்கே இந்த ஃபார்முலாவில் நீங்கள் சைன் போட வேண்டியதில்லை, ஏற்கனவே நம்ம எல்லாத்துக்கும் சைனை போட்டோம். அதனால் டைரெக்டாக நம்ம ஃபார்முலா தான் எழுதணும். இந்த ஃபார்முலா எழுதி மறுபடியும் சைனை போட u ப்ளஸ்ஸாக மைனஸான்னு போடக்கூடாது. இந்த தப்பை ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவீங்க, பண்ணக்கூடாது. பண்ணுறது கால்குலேஷன் தப்பாக வரும். So we can call the time of ascent is equal to initial velocity of projection divided by acceleration due to gravity. இங்கே சைன் போடக்கூடாது, ப்ளஸ்ஸும் போட்டு இங்கே மைனஸ் போடக்கூடாது, போட்டால் மைனஸ் யூ பை ஜின்னு வரும். மைனஸ் யூ பை வந்து டைம் நெகட்டிவில் வரவே வராது. ஸோ வி ஷுட் நாட் ரைட், அதுமாரி எழுதக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் டைம் ஆஃப் அசன்ட் எழுதிட்டோம். தென் அடுத்தது டைம் டேக்கன். இங்கேருந்து டைம் டேக்கன் டு ரீச் from here to maximum point. maximum point பாடி எப்படி ரீச் பண்ணுதுன்னு பார்ப்போம். மேக்ஸிமம் பாடியை எப்படி பண்ணுது, ஸோ இதை வந்து h maxன்னு வச்சுக்கோ. maximum height attained by the body, h is equal to h max downward motion. This is acceleration due to gravity. அண்ட் இங்கேருந்து இங்கே வர டைம், அதுதான் டைம் டு டிசன்ட். ஸோ அப்போ டவுன்வர்ட் மோஷன் எடுப்போம். டு டவுன்வர்ட் motion. During downward motion என்னென்ன இருக்கு, see body is moving this way and acceleration due to gravity இங்கே against இந்த இது இருக்குது, இந்த டைரெக்ஷனில் இருக்குது. இனிஷியல் வெலாசிட்டி இங்கே என்ன இருக்கும், இனிஷியல் வெலாசிட்டி u இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது பாடி. ஸோ வெலாசிட்டி இங்கே பாடி என்ன பண்ணும், மேக்ஸிமம் வச்சு 0க்கு போயிடுச்சு, மறுபடியும் திரும்பி கீழே வருது. ஸோ ஃபார் ஏ மூமெண்ட் அது ஸ்டாப் பண்ணுது. அப்போ வெலாசிட்டி அந்த டாப் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. அண்ட் வாட் அபவுட் வெலாசிட்டி ஹியர், வெலாசிட்டி இங்கே கீழே வரும்போது இட் வில் கம் வித் மேக்ஸிமம் வெலாசிட்டி பட் நெகட்டிவ். ஏன்னா மோஷன் வந்து நெகட்டிவில் நம்ம டவுன்வர்ட் மோஷன் நெகட்டிவ்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் டவுன்வர்ட் மோஷன் u is equal to 0, that is initial velocity, initial velocity at B. This is the point B. This is point A. At B is equal to 0. And what about V? V is equal to, motion வந்து downward இருக்குது, downward இருந்தாலே negative and u வச்சுக்கோ. இங்கே 0, இங்கே u is equal to minus of u. So minus of u. And acceleration is always acting downwards. Acceleration is due to gravitational acceleration. So acceleration is equal to g acting downwards. So again மறுபடியும் இந்த equation is v is equal to u plus at.
ஸோ சைன்லாம் நம்ம போட்டுட்டோம். ஸோ இப்போ வர ஈக்குவேஷனுக்கு நம்ம சைன் போடக்கூடாது. சைன் போட்டு தான் நம்ம ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு மேலே மறுபடியும் சைன் போடக்கூடாது. ஓகே, ஸோ இட் மீன்ஸ் v is equal to, what is v is equal to 0. v is equal to, initial velocity is equal to minus of u is equal to u. Final velocity is minus of u is equal to a. Initial velocity is equal to 0 plus acceleration is minus g into time taken is time to take descent. So time of descent. Time of descent is equal to t dன்னு வச்சுக்கோம். t dன்னு வச்சுக்கலாம். ஸோ ரெண்டே நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டோம். இங்கேருந்து இங்கே போகிறது டைம் ஆஃப் அசென்ட், அங்கேருந்து இங்கே வருது டைம் ஆஃப் டிசென்ட். டைம் ஆஃப், ஸோ வி கேன் சே minus u is equal to minus g into time of descent. அது ரெண்டே கேன்சல் பண்ணுவோம். டைம் ஆஃப் டிசென்ட் is equal to u by g. இதுலேருந்து என்ன பண்ணுறது, டைம் ஆஃப் டிசென்ட் is equal to சேம் u by g with sin. ஸோ டைம் இதுலேருந்து என்ன தெரியுது, இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குதோ தட் இஸ் டைம் ஆஃப் அசன் இஸ் ஈக்குவல் டு இங்கேருந்து எவ்வளோ டைம் எடுக்குது கீழே வர்றதுக்கு இஸ் ஈக்குவல் டு டைம் ஆஃப் டிசன். ஸோ டைம் ஆஃப் அசன் இஸ் ஈக்குவல் டு டைம் ஆஃப் டிசன் இஸ் ஈக்குவல் டு u by g. Maximum height attained. Now maximum height attained by the body. Maximum height attained by the body. So it means எங்கேருந்து இங்கே தானே போகுது பாடி, அப்போ தானே மேக்ஸிமம் ஹைட் அட்டன் பண்ணுது. A to B போகிறப்ப தான் B is the highest point. So maximum height attained by the body எவ்வளோ ஹைட்டு போயிருக்குது. ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ ஹைட் இருக்குது. ஸோ u is equal to, இந்த ஈக்குவேஷன் தான் இங்கேருந்து கீழே போகிற போது initial velocity of projection is positive, final velocity is equal to 0 and acceleration இங்கேருந்து மேலே போகுது motion, acceleration acting downwards. So a is equal to minus g. So நம்ம v square u square, we will use v square is equal to u square plus 2 into a into distance. ஏன்னா டிஸ்டன்ஸ் இதில் வருது, அதனால் நம்ம இந்த எஸ்ஸுக்கு பதில் என்ன பண்ணலாம், s is equal to h max. ஸோ v square என்ன வருது, y square is the final velocity, கீழே தான் போகிறப்போ 0 is equal to v is equal to 0. Initial velocity of projection is plus u whole square plus 2 into acceleration due to gravity is minus g into height is equal to h max, or 2g h max, 2g x max is equal to u square, or we can write h max is equal to u square by 2g. So h max, maximum height attained, h max is equal to u square by 2g. Again be careful, இங்கே நம்ம சைன் எல்லாம் போட்டுட்டோம். மேலே போகிற போது பாசிட்டிவ், கீழே போகுது நெகட்டிவ், எல்லாம் போட்டு தான் டெரைவ் பண்ணியிருக்கோம் இந்த ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறப்போ அதில் நம்ம சைன் போட வேண்டிய தேவையே கிடையாது. இப்போ வெலாசிட்டி வித் விச் த பாடி ஸ்ட்ரைக்ஸ் பேக்ஸ் த கிரவுண்ட், இங்கே இப்படி போயிட்டு இப்படி திரும்பி வருது, அந்த என்ன வெலாசிட்டியில் பாடி ஸ்ட்ரைக் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த மோஷன் டவுன்வர்ட்ஸ், ஸோ டவுன்வர்ட்ஸ் மோஷன் பார்ப்போம். அதுதான் டவுன்வர்ட் மோஷன். ஏன் எடுத்துக்கிறோம், டவுன்வர்ட் மோஷன் அதுதான் பால் ஸ்ட்ரைக் பண்ணும் பேக்கில். ஸோ டவுன்வர்ட் மோஷனில் இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் இஸ் ஈக்குவல் டு, அட் திஸ் பாயிண்ட் வாட் இஸ் இனிஷியல் வெலாசிட்டி, 0 is equal to 0. Acceleration is equal to minus g, ஏன்னா acceleration downward direction நம்ம நெகட்டிவ்னு வச்சுக்கிறோம். And final velocity at this point, final velocity at this point is equal to uன்னு வச்சுக்கோம், பிகாஸ் இங்கே 0 இங்கே uன்னு வச்சுக்கோம். u is equal negative, ஏன்னா motion is downward.
So using this equation, v is equal to u plus at. இந்த equation யூஸ் பண்ணால் v is equal to final velocity is equal to minus u is equal to u, initial velocity is equal to 0 plus a வந்து minus g into t. So this is the final velocity. t யோட value என்ன? Time of descent, time of t. So minus u is equal to t by d minus g into time of descent is equal to initial velocity of projection divided by g. So இதை cut பண்ணலாம். So u is equal to u. It means it is falling with the velocity of plus u. It means இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? First வந்து time of ascent is equal to time of descent first, and velocity, that is time of descent, is equal to u by g, and velocity of projection is equal to velocity with which the ball strike back the ground, ground, ground. Therefore we can write entire motion up at the time of flight, time of flight என்ன? எங்கேருந்து பாடி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி போகுது, அப்புறம் திரும்பி இப்படி வருது. ஸோ டைம் ஆஃப் ஃப்ளைட் இஸ் ஈக்குவல் டு, வாட் இஸ் டைம் ஆஃப் ஃப்ளைட்? டைம் ஆஃப் ஃப்ளைட் இஸ் ஈக்குவல் டு டைம் டேக்கன் டு ascend ப்ளஸ் டைம் டேக்கன் டு descend, which is equal to ரெண்டும் u by g plus u by g is equal to 2 into u by g. அதனால நம்ம மோஷன் அண்டர் கிராவிட்டி, ஒரு பாலை மேலே தூக்கி வெர்டிக்கலி அப்வர்ட் த்ரோ பண்ணோம்னா என்னென்ன ஈக்குவேஷன்ஸ் நமக்கு கிடைக்குது? 1 டைம் ஆஃப் ascent is equal to time of descent, time of descent, that is u by g is equal to u by g. First equation, time taken to reach maximum height, time taken to height maximum attained. இங்கேருந்து இந்த ஹைட்டு, இங்கேருந்து இனிஷியலாக த்ரோ பண்ணுறப்போ எவ்வளோ மேக்ஸிமம் ஹைட் அது அட்டன் பண்ணுது, இஸ் ஈக்குவல் டு u square by 2g. Third, time of initial velocity of projection is equal to final velocity it strikes back the ground. At the fourth one, the time of flight, t is equal to time of ascent plus time of descent is equal to 2u by g.